கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் தியான வேளை பகுதிக்கு யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பூரண அழகுள்ளவர். எனக்காக நமக்காக எவ்வளவாய் பாடுகளை அனுபவித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் மாத்திரமல்ல, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்புகளுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட இந்த நாளின் தியானத்திற்கென்று ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற உங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தேவரீர் உடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்க நிச்சயமாகவே ஒவ்வொரு அவயவமும் எனக்காக எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து மனதார துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர், ஒவ்வொரு நாளின் தியான நேரங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் இந்த நாளிலும் இந்த தியான நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து உம்மை மகிமைப்படுத்த காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய பலத்தினால் இடைகட்டுவீராக. ஒரு பூர்ண சமாதான மேன்மை உண்டாயிருக்கட்டும். அந்த விசுவாசத்தோடு கூட மீதமுள்ள நேரங்கள் அத்தனையும் நம்முடைய அன்பு கரத்தை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு ஆதாரமான தலைப்பு ஆத்துமநேசரின் கை. ஆத்துமநேசரின் கை. ஆத்துமநேசரின் கை, அந்த மகத்துவங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று ரெண்டாக நம்ம ஒவ்வொரு நாளாக பார்க்க போகிறோம். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமான வேத வார்த்தை முதலாவது வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இரண்டாவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10லிருந்து 13ஆம் வசனம் வரையிலான சுருக்கங்களை நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்பது போதனை. இயேசுவின் திருக்கரத்தின் மகத்துவங்களை காட்டும் பல குறிப்புகள் புதிய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் மொத்தமாக நாம் தியானித்தோமையானால் காலங்கள் நேரங்கள் ரொம்ப ஆனபடியினாலே ஒரு 5 பாகமாக மாற்றி தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு முதலாம் பாகத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்த்தோமையானால், இளம் பிராயத்திலே இயேசுவின் திருக்கரத்தை குறித்து யாதொரு குறிப்பும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் இயேசு தமது பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று லூக்கா சுவிசேஷகன் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இன்னும் மார்க்கு 6:3 பார்த்தோமையானால், இவன் தச்சனல்லவா என்று பல சொல்லியிருப்பதாலும் அவர் சிறு பிராயம் முதல் தச்சு வேலைக்குரிய பல வகைகளிலும் தமது திருக்கரங்களை பிரயோகித்திருக்கிறார் என்று சொல்வதற்கு நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. என்றால் பெற்றோருக்கு அடங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் அவர் லோக குருவாய் வெளிப்பட வேண்டிய காலம் வந்தபோது அவர் கரம் வேறு வேலைக்கு திரும்பிவிட்டது. அப்படியானால் மேலே காட்டிய வார்த்தைகள் மூலமாக ஒரு 4 குறிப்புகள் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, ஆத்துமநேசரின் கை குஷ்டரோகி குணமாக்கும் தைலமாயிருந்தது. குஷ்டரோகி குணமாகும் தைலமாயிருந்தது. இயேசு குஷ்டரோகியை தொட்ட உடனே அந்த ரோகம் குணமாயிற்று என்று பார்க்கிறோம்.
இரண்டாவதாக ஆத்துமனேசருடைய கை காய்ச்சலை தீர்க்கும் மருந்தாயும் இருந்தது. முதலாவதாக குஷ்டரோகத்தை தீர்க்கும் தைலம், இரண்டாவது ஆத்துமனேசருடைய கை காய்ச்சலை தீர்க்கும் மருந்தாய் இருந்தது. இதை பேதுருவின் மாமியின் விஷயத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக அவருடைய கரம் குருட்டு கண்களை திறக்கும் கலிக்கமாயும் இருந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவிய காரியத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 4 குருடர் அவருடைய திருக்கரம் பட்டதால் குணமடைந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னுமாய் நான்காவதாக அவருடைய கரம் கோணலை நேராக்குகிறதாயும் இருந்தது. பிசாசின் ஏவுதலால் 18 வருஷமாய் எவ்வளவு நிமரக்கூடாத கூனியாயிருந்த முதுகின் வளைவு கிறிஸ்துவின் கை பட்டவுடனே நிமிர்ந்து விட்டது என்று பார்க்கிறோம். அப்படியானால் இன்னும் எத்தனை மகத்துவங்கள் நிறைந்திருக்கிறது அவருடைய கரங்களிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். தியானம். ஆத்துமாவே, நீ உன் கண்களை ஏறெடுத்து கிறிஸ்து இயேசுவின் திருக்கரங்களை நோக்கி தியானி. இரட்சகர் தோமாவை பார்த்து என் கைகளை பார் என்று நீட்டி காட்டினது போல இந்த நிமிஷத்தில் பிதாவின் வலது வருஷத்தில் நின்று கொண்டு என் ஆத்துமாவின் தியானத்துக்கு தமது கைகளை நீட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆம், அவர் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, பிணியாளிகளுக்காக தம்முடைய உதவியாக தம்முடைய கையை நீட்டுகிறார். பாவ குஷ்டத்தால் நிறைந்த நம்முடைய ஆத்துமா இன்னும் எத்தனை வருஷம்தான் அவதிப்பட வேண்டும்? அநேக வருஷமாய் நடை பிணம் போல் இருந்த சரீர குஷ்டரோகியையும் அவர் கரம் தொட்டு அல்லவா சுகப்படுத்தி இருக்கிறது. ஆத்துமாவே, பயப்படாதே, உன்னை தொட ஒரு நேசர் உண்டு. ஏனெனில் அவர் ஜீவிக்கிறவர், உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்னும் இரட்சகர் தொட்டது முதல் எந்த வியாதியும் இல்லை. ஆம், அதுவுமன்றி எவ்வளவோ பாக்கியம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆம், நம்முடைய குஷ்டரோகம் அவராலே மாத்திரம்தான் நீங்கும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், நீர் என் ஆத்துமாவை தொடவும் வேண்டியதில்லை என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது சொன்னால் போதும். ஆம், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று திருவுள்ளத்தில் நினைத்தால் போதும் அப்பா. அது என்னை தொட்டது போலத்தான். இப்பொழுது நான் குஷ்டரோகியாய் இருப்பதினாலே உம்மை சேராதவனும் பாவ மன்னிப்பின் சந்தோஷங்களை இழந்தவனும் உமது மோட்சலோக காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவனும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு பிரிந்தவனுமாய் இருக்கிறேனே. பழைய குஷ்டரோகியைப் போல நானும் வந்து உமது பாதத்தில் விழுகிறேன் அப்பா. என்னுடைய பாவ குஷ்டரோகம் உம்முடைய அன்பை விட்டு என்னை எவ்வளவாய் பிரித்து விட்டது. ஆத்துமனேசரே, எனக்கும் இறங்கும். ஆத்துமனேசரே, எனக்கும் இறங்கும். விசுவாச உணர்ச்சி. என் இரட்சகர் இதுவரைக்கும் எனக்கு மடக்கிக் கொண்டிருந்த கைகளை என் ஆத்துமாவுக்கு நேராக நீட்டுகிறார். இதோ என்னை தொடுகிறார், அதை நான் உணர்கிறேன். இனி எனக்கு என்ன குறைச்சல்? இனி நான் பரிசுத்த நகரத்துக்குள் போவேன், அங்கு உள்ளவரோடு சகவாசம் செய்வேன். இனி நான் என் உதடுகளை மூடிக்கொண்டு அசுத்தன் அசுத்தன் என்று கத்த மாட்டேன். மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு என்னை தமது ஜனக்கூட்டத்துக்கு தகுதியுடையவன் என்று தீர்ப்பு செய்திருக்கிறார். ஆம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என் ஆத்துமனேசர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். தியானம். ஆத்துமாவே, பாவ குஷ்டரோகத்திற்கு மாத்திரமல்ல, ஆத்துமாவின் காய்ச்சலாகிய சிற்றின்பங்களுக்கும் இயேசுவின் கரத்தில் மருந்து இருக்கிறது. இருதய குருட்டாட்டத்துக்கு மருந்து இருக்கிறது. இருதய கோணலுக்கும் அங்கே மருந்து இருக்கிறது. ஆகையால் நீ உன் இளம் வயது முதல் இத்தனை வருஷங்களாய் விடாசுரமுடையவனாய் ஏன் மெலிந்து போக வேண்டும்? உலகத்தின் ஆசா பாசங்கள் இயேசுவின் அன்பை விட்டு உன்னை வேறு பாதையில திருப்பிக் கொண்டு போய்விட்டதோ? இந்த உலகத்தின் பாவங்கள் உன்னை காய்ச்சலால் நிரம்ப பண்ணி இருக்கிறதோ? வா, நீ பிறந்த நாள் முதல் ஏன் கண்ணு தெரியாதவனைப் போல தடவிக்கொண்டு திரிய வேண்டும்? இதோ நசரேயனாகிய இயேசு கடந்து போகிறார். உன் குருட்டாட்டம் அவருக்கு தெரியும். இதோ நீ கூப்பிடட்டும் என்று அவர் பாராதவர் போல இருக்கிறார். இது நல்ல சமயம், கூப்பிடு. அவர் திரும்ப மட்டும் கூப்பிடு. தூர போய்விட்டார் என்று மாத்திரம் எண்ணி விடாதே. இதோ நீ கூப்பிடும் போதே அவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் குருட்டு கண்ணுக்கு அப்படி அவர் தூர போறது போல தெரியலாம். அவர் கிட்ட நிற்கிறார், கூப்பிடு. அவர் ஒரு நோயாளியையும் அவர் கிட்ட வந்தவர்களை
அவரை கூப்பிட்டவர்களை வெறுமையாய் போன பண்ணினவர் அல்ல, போக செய்யவும் மாட்டார். இதோ ஆத்துமாவின் கூப்பாடு. நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இரங்கும், என் குருட்டாட்டத்தை போக்கும் அப்பா, என் இருதய குருட்டாட்டத்தை போக்கும் அப்பா. ஆத்துமாவே உனக்கு எத்தனை வியாதிகள், குஷ்டரோகம், சிற்றின்ப காய்ச்சல், குருட்டுத்தனம் இவற்றோடு போயிட்டா? கூனனாயும் இருக்கிறாயே, உன்னை போல நிர்பந்த ஸ்திதியை உடைய ஒரு ஜந்துவை காட்ட முடியுமா? உன்னால் காட்ட மாட்டாய். கோணாத ஆத்துமாவை கண்டதே இல்லை. இருதயமானதுதான் திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆம், அது நினைவெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவே உன் இருதய கூன் நிமிர்ந்து நீதியின் சூரியனாகிய என் ஆத்தும நேசரை கண்ணோக்கி அதன் மாட்சிமைகளை அனுபவிக்க வேண்டுமானால் மண்ணை நோக்காமல் விண்ணை நோக்க விரும்பினாலும் இயேசுவின் திருக்கரத்தை தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆம், உன் ஜபதபங்களினாலும் நற்கிரியைகளினாலும் ஆத்துமாவின் கோணலை திருத்தி கூனை நிமிர்த்திக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தால் ஏமாந்து போவாய். அது நிமிரவே நிமிராது. இயேசுவின் கையால் அது கூடுமே அல்லாமல் உன் கையால் அது ஒன்றும் கூடாது. கடைசியாக ஆத்துமாவே, நீ பாவ குஷ்டரோகி, காய்ச்சல்காரன், கண்ணு தெரியாதவன், இப்படிப்பட்ட நீ உன் இருதய கூனை எப்படி திருத்துவாய்? நீயே சொல்லு. விசுவாச பரவசம். வானமே கேள், பூமியே செவி கொடு. பாவி பேசுகிறான். குஷ்டரோகம், காய்ச்சல், குருட்டு கண், கூன் என்னும் 4 நோயோடு பிறந்து இந்த உலகத்திலே துன்பப்படுகிறேன் அப்பா. இந்த நோய்கள் எங்களை பிடித்து இத்தனை வருஷங்களாய் எவ்வளவாய் வேதனைகளை அனுபவிக்கிறோம். பண்ணாத தவமெல்லாம் பண்ணி ஆயிற்று, குடியாத மருந்தெல்லாம் குடித்தாயிற்று, பலிக்கவில்லையே. கடைசியாக தெய்வீக வைத்தியனாக இயேசுவின் பாத வைத்தியசாலையில் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆம், நம்மை தமது கிருபாகரத்தால் அவர் தொட போதுமானவர். அந்நிமிடம் முதல் எல்லா நோயும் தீர்ந்து இதோ கம்பீரமாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகையால் வானமே மகிழ்ச்சி கொள், பூமியே கம்பீரமாய் முழங்கு, கம்பீரமாய் முழங்கு. விசுவாச வணக்கம். குஷ்டரோகம் தீர்த்த இயேசுவே நமஸ்கார். குணமளித்த இரட்சகா நமஸ்கார். கண் கொடுத்த அப்பனே நமஸ்காரம். கூன் நிமிர்த்த ஐயனே நமஸ்காரம், நமஸ்காரம். பிரியமானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய அங்க மகத்துவங்களிலே இன்றைக்கும் அவருடைய கரங்களை குறித்து, கையை குறித்து இன்றைக்கு தியானிக்க கேட்டோம். அவருடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா எத்தனையோ பாவத்தில் விழுந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அவருடைய கரம் தொட்டால் போதும். பாவ குஷ்டரோகத்திலிருந்து மீட்பு, பாவ ஆயாச காய்ச்சலிலிருந்து மீட்பு, ஏன் அவரை பார்க்க முடியாது மறைத்து கொண்டிருக்கிற பாவத்தின் கட்டுகள் குருட்டு கண்ணாய் இருக்கிறது அல்லவா, மீட்பு. இன்னும் அவரை நோக்கி பார்க்க முடியாமல் கூனனாயிருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பு. ஆம், அதை அண்டிக் கொள்வோம். அவர் தாமே நம்மை தொட்டு குணப்படுத்துவாராக. அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜபங்களை கிருபையாய் கேட்டருளும் ஆண்டவரே. உமது அடியாளாகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஆண்டவரே. பாவம் செய்து ஏகமாய் கட்டுப்போன நிலைமையில் இருக்கிற எங்களை உயிர்ப்பியும். பாவ குஷ்டரோகியைப் போல, காய்ச்சல்காரனைப் போல, குருட்டு கண்களை உடையவனைப் போல ஆண்டவரே, இந்த உலகத்திலே கூனனாயே தெரிந்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் நீட்டி இப்பொழுது தொடுவீராக. உம்மிடத்தில் வந்த எந்த ஒரு மனுஷனையும் நீர் வெறுமையாய் அனுப்பினது இல்லையப்பா. இந்த காலை நேரத்திலும் உம்முடைய திருக்கரம் மகத்துவங்களை நாங்கள் இப்பொழுது தியானிக்க கேட்டோம். இப்பொழுதும் ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
உடைய கரம் நீட்டி தொட்டருளும் இயேசு சுவாமி. கிருபையாயிரங்கும். குஷ்டரோகம் தீரட்டும், காய்ச்சல் மாறட்டும், குருட்டுக்கண் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, குணனாயிருக்கிற தன்மைகள் மாறி தலையை நிமிர பண்ணுவீராக. அந்த விசுவாசத்தோடு உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் பற்பல பணிகள் நிமித்தமாய் புறப்பட்டு போகிற பிரயாணங்களிலே கர்த்தர் சகலத்தை நன்மைக்கு நடத்தி தந்து உடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவீராக. தேவ கரத்தை தாழ்த்தி தருகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவை யாவையும் தாழ்த்தி தந்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு அங்கங்களின் மகத்துவங்களை குறித்து தியானிக்க உடைய சரீரத்தில் ஒரு அவயவமாவது சும்மா இருந்ததில்லை. எனக்காக, நமக்காக மீட்பை, பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை தரும்படி எவ்வளவாய் அவர் நமக்காக பாடுகள் பட்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபத்தோடு நிலைத்திருப்போம். அடுத்த நாளிலே இன்னொரு தியானத்தை கவனிக்கலாம். God bless you.